எப்படி குறையும்? ஒரு மினிஸ்டர் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்க, எப்படி குறையும்? சார் நீங்க நினைச்சா முடியும் சார். ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான். ஈஸ்வரிமா எங்க இருக்க? வெளியே வாமா, வாமா வெளியே. அன்னைக்கே சொன்ன தேவையில்லாத வேலை பண்ணாதீங்கன்னு. எல்லாரையும் ஒம்பிழுத்து விட்டுட்டு டிவியில போட்டு மினிஸ்டர் வசதி பேசுறா பைத்தியக்கார பையன். என் பிள்ளைய பைத்தியக்காரன் சொன்னா நான் கட்டு போட்டுருவேன். பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? அவன் ஒருத்தன் பண்ண வேலைனால எல்லா குடும்பத்தையும் பள்ளி வாங்கிட்டு இருக்கான் இன்ஜினியர். இனிமே இந்த பில்டிங்குள்ள வரக்கூடாது. மீறி வந்தா நானே அவனை அடிச்சு சாவடிச்சிருவேன். அடிபட்ட மிருகம் போல் பழிவாங்க காத்திருந்தான் யமன். ஒரு 10 நிமிஷம் அவன் என்ன கதை சொன்னாலும் கேட்க கூடாது. சார் என்ன சார் பண்றீங்க? சார் பயமா இருக்கு சார். சார் பயப்படாது, சும்மா 2 தட்டு தட்டுவாரு. கோவம் குறையணும்ல. சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் New Domino's cheese lava Pulamat pizza, golden molten triple cheese kapoor. Boil karo, dip karo, karo. Order now. முடிச்சிருப்பீங்களா? இப்போ जादू दादू अभी से येलो बना Magic ऐसे नहीं होता. ப்ரோ நான் ஒரு 12 சொல்றதுக்குள்ளே முடிச்சிருக்கேன். कैसे क्या करूं? एक बताओ, reimagine your images, your way with magic है, then Canva can say design. तुम मुझे छोड़कर ऐसे कैसे जा सकती हो? ये क्या कर रहे हो तुम? मैं तुझे स्टॉकिंग के लिए रिपोर्ट करूंगा. मैं तुम्हारे साथ मरना चाहता हूँ. देखिए समथिंग इन द रेन हिंदी में ओनली ऑन Amazon MX Player. मूवी ஹிந்தி बिल्कुल மாதிரி फ्री. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கேட்ட கூடமா? பின்னிருந்து ஓங்கி மிதித்தான் யமன். என்ன இன்ட்டு கொடுக்குறானா? உயிரோட இருக்கணுமா வேணாமாடா? இருக்கணும் சார். வீரன் ஒரு அடி பின்னெடுத்து வைத்தான். போறம்போக்கு நாய்களா, ஓசில வீடு கட்டி கொடுத்தா முதுகில் மிதிக்க வர சரிந்து தப்பினான். உங்களுக்கு என்ன ஸ்டார் ஹோட்டல்ல கட்டி தருவாங்க? பரதேசிகளா உங்களை எல்லாம் அந்த இடத்துல சாவு நான் விட்டுக்கறேன். டேய் எங்க இருந்து வந்து ஒரு திமிரு? யமனின் கையை தட்டிவிட்டு ஓங்கி மிதித்தான். சொல்றா சொல்றா. சார் கோவம் குறைஞ்சிச்சா சார்? கோபம் குறையலடா, கோபம் குறையலடா. ஓங்கி வரும் யமனின் கையை தடுத்தான். சாவுக்கு அஞ்சாமல் எதிர்த்து நின்றான். சார் என்ன ஒன்று வேணா அடிச்சுக்கங்க சார், அட கொல்ல மட்டும் செஞ்சிடாதீங்க சார். தன் உயிரை காக்க மக்கள் உயிரையே பணயம் வைத்தான். அந்த நொடி வீரன் மீண்டும் கோழையானான்.
சார் என்ன சார் பண்றீங்க சார் விட்டுருங்க சார் வேணாம் சார் வேணாம் சார் செத்துருவாங்க விட்டுருங்க சார் வேணாம் சார் வேணாம் சார் சொல்லுங்க டேய் சத்யா அம்மா எனக்கு குரல் கேட்கறது நின்னுச்சுமா. நான் சாக மாட்டேம்மா. நமக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இந்த வீட்லயே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாமா? சரிப்பா. ஏம்மா இங்க இருக்க? நீ வா, நீ சுத்தனை எடுத்து வாடி. சட்டையை கட்டுற. நாசமா போறவனுங்க என் பிள்ளைய எப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காருங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கிறாங்களா? நம்ம வீடு என்னமாச்சு? நீ அங்க இருந்தா அவனுங்களால வாழ முடியாதா? அந்த வீட்டு பக்கம் போனா உன்னை அச்சே சாவடிச்சிருவானுங்களா? வீடு பொல்லாத வீடு, ஓட்டை உரசலம். அந்த வீட்டுக்கு போனதுல இருந்தே பிரச்சனை தான். யாருக்கு வேணும் அந்த வீடு? என் பிள்ளைங்க எங்க சந்தோஷமா இருக்குதோ அதுதான் எனக்கு வீடு. டேய், நீ சொல்றப்பெல்லாம் நான் கேட்கல. இனிமே நீ யாரு பம்புக்கும் போக வேண்டாம். அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேன். யாரு பம்புக்கும் போக வேண்டாம். அந்த வானத்துல மீண்டும் மேகத்துக்கு நான் சொல்லும் கதை தெரியுமா? இந்த பூமியில உள்ள சாமிக்கெல்லாம் நான் கத்தி சொன்னாலும் கேக்குமா? மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு மாவீரனாய் வந்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் ஜெயக்கொடி. இன்னும் 2 நாட்களில் நடக்கவிருக்கும் தேர்தலில் அண்ணனுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்யுமாறு கூப்பி கேட்டுக் கொள்கிறோம். அதான் காலி பண்ணிட்டோம்ல, தண்ணி எடுக்கூடாது சொல்றதுக்கு நீ யாரியா? ஏய் ராஜி, வேணாமா? என்னமா? ஆமா லைலா ஆமா வா லைலா வா. முடியாதோ விடியாதோ ஓரடி எடுத்தால் விடுதலை காத்து வந்து சேதி சொல்லும். அச்சு தத்தனோட ஆத்தால மோனிங்க வந்து தங்கிட்டாங்க பத்தியா? வீரா 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 வீரா. பரிச்சை முடிகிற வரைக்கும் தான். நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க என்ன சோக்கறாளா? மூளையில எனக்கு கொடுத்தாங்க. नहीं मिलेगा जाओ மனசு வைங்கனே. कहां से आपको देंगे செல்லிப்பா जाओ. என்னாச்சுக்கா? தினம் சிமெண்ட் பெயிண்ட்னு ஏதாவது பேந்து விழுந்துங்கன்னே இருக்குப்பா.
குழந்தைய வச்சுக்கின்னு பயத்துல வாழ்றதுக்கு இந்த தகரத்திலே வாழ்ந்தல சத்யா. இதையும் விட்டா நடுத்தரவு நினைக்கணுமேனு பயந்து தான் இன்னும் அங்க சனங்க வாழ்ந்துன்னு இருக்கு. எல்லாம் தலையெழுத்து. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா எல்லாம் சரியாயிடும்னு நினச்சின்னு இருந்தேன். என்னால் தான் இந்த மக்கள்லாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துன்னுக்குறாங்க.